ஹோலி பைட்ஸ். ஹோலி பைட்ஸ்னா திருச்சபையில அப்புறம் வந்து இறைவன பத்தின சில துணுக்குகான விஷயங்கள், நம்ம ரொம்ப கவனிக்காம விட்ட விஷயங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றது தான். இதில குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, ஆ நம்ம வந்து பார்க்குறோம்ல பைபிள்ல இயேசு பிறக்கறதுக்கு முன்னாடி சூசைப்பர் மாதாவ கூட்டிட்டு நாசரேத் ஊர்ல இருந்து பெத்லெகேமுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாசரேத்துக்கும் பெத்லெகேமுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா, 145 கிலோமீட்டர்ஸாம். 145 கிலோமீட்டர்ஸ் வந்து அ அந்த காலத்தில வந்து நடந்தே போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து நமக்கு கூகுள் மேப் இருக்கு. ஒரு நல்ல சுத்தமான நல்ல ரோடு இருக்கு. நம்ம போற வழியிலலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நெறைய கிராமங்கள், வில்லேஜஸோ இல்லன்னா சிட்டீஸோ, ஸ்நாக் பார்க்கோ, டீ ஷாப்போ என்னென்னவோ இருக்கு. ஆனா, அந்த 145 கிலோமீட்டரும் இயேசுவும் சூசைப்பரும் ஆ கழுத மேலேயே தான் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. பனியில, குளிர்ல, அதுவும் அது குளிர் நாடு. அது பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்ப வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அத பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, தொலைபேசி இல்ல, உதவி கேட்க ஆள் இல்ல, வழியில கடைகள் இருக்குமா? உணவு இருக்குமா? இருக்காதா? சாப்பாடு இருக்குமா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து கணக்கிட்டு பார்த்தா, ஆ 31 மணி நேரம் போதுமா, ஆக்சுவலா இங்கேருந்து அந்த 145 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு. அதாவது இப்ப இங்கேருந்து வேளாங்கண்ணிக்குலாம் போறாங்கல்ல, அவங்க நடக்கும்போது எத வச்சு போடுறாங்க, கூகுள் மேப் அது இதெல்லாம் வச்சு போம்போது, அந்த அமௌண்ட் அந்த மணி எ அதாவது அந்த கிலோமீட்டர்ஸ வந்து எவ்வளோ நேரத்தில கடக்க முடியும்? ஃபாஸ்ட்டா நிக்கவே நிக்காம தொடர்ந்து நடந்தா 31 மணி நேரத்தில போய் சேர முடியுமா? ஆனா, அவங்க போன பாதை வந்து கரடு முரடான ஒரு பாதை. மலைகள், காடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. கழுதையில அவங்க கண்டிப்பா ஓய்வெடுத்து, ஓய்வெடுத்து போயிருப்பாங்க. எப்படி எத்தனை தூரம் போயிருப்பாங்க? ஆச்சரியமா இருக்குல்ல. ஆக்சுவலா நான் வந்து நம்மளோட இந்த இயேசுபாலன் பிறக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமங்களை அனுபவிச்சுட்டு வந்து பிறந்திருக்காரு. அதுவும் எளிமையான முறையில. அந்த மேப் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர பார்க்க வைங்க. தெரிஞ்சவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.